ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் வார்த்தைக்கு 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. அங்கே உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அழகான ஒரு வார்த்தை. ஆண்டவர் அவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர், கண்ணீரை காண்கிறவர். நம்ம கண்ணீர் வசனம், என் கண்ணீர் உன் துருத்தில் அல்லவோ இருக்கிறது, அதை கணக்கிலே வையும். இன்னைக்கு அநேகர் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பலருக்கு பல வகையில கண்ணீர். சில சின்ன வார்த்தையை தாங்க அழுவார்கள், அப்படியே புலம்பு. உண்மையாகவே சிலர் அழுவார்கள், அழுது கொண்டே இருப்பார்கள். அவங்க வாழ்க்கையில அழுகும் கண்ணீரும். அழுகை காலையிலே அழுகை என்றால் மாலையிலே அக்களிப்பு. அந்த அழுகையை கர்த்தர் மாற்றுகிறவர், புலம்பலை மாற்றுகிறவர். இங்கே எசேக்கியா ராஜா வியாதிபர் ராஜ பிளவு என்று சொல்கிற முதுகுல ஒரு பெரிய பிளவு மாறி தண்ணீரும் சீழுமாய் ஓடிக்கொண்டு மரண அவஸ்திலே ஆண்டவரை பார்த்தார். மகனே வந்திருப்பா, நீ வேண்டாம், அந்த பூமியில படுற பாடுகள் போதன் அழைக்கிறார். அழைத்து தன் தீர்க்கதரிசியாக ஏசாயா சொல்லி அனுப்புகிறார். 3 நாட்களிலே நீ மரித்து போவாய், நீ வீட்டுக்காரங்களை ஒழுங்கப்படுத்து. பாருங்க, இந்த எசேக்கியா ராஜா தன் கண்ணீருடைய வலிமையை அவன் உணர்ந்தான். அநேகர் கண்ணீருடைய வலிமையை உணரவில்லை, வீணாகவே சிந்துகிறார்கள். மனுஷனுக்கு முன்னாடி சிந்துகிறார்கள், தனிப்பட்ட முறையில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லட்டுமா, நீங்கள் சிந்துகிற கண்ணீருக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் என்றால், அந்த கண்ணீர் அது தேவ சமூகத்திலே அது சிந்தக்கூடியதாக இருக்கு. நீ தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரே என்று நீ கதறி அழுது கண்ணீர் விட்டு பாருங்கள். அந்த கண்ணீருக்கு ஒரு பதிலை தேவன் தருவார். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். ஆண்டவர் கண்ணீரோடு சொல்லி, அதை வசனம் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவன் அவன் கம்பீரத்தோடு இருப்பான். அப்ப கண்ணீர் துருத்தில் வைக்கப்பட்டிருக்கு, கண்ணீர் கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கண்ணீர் சிந்தாதபடி, கண்ணீர் சிந்தாதபடி. அப்போ கண்ணீர் சிந்தாதபடி இந்த கண்களுக்கு ஒரு இளைப்பால் தேவன் தர வேண்டும் என்றால், நீங்கள் சரியாய் தேவனை நோக்கி ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும்படி செய்ய. அதுதான் எசேக்கியா செஞ்சான். ஆண்டவரே, நான் உனக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்தேன் என்பதை கொஞ்சம் நினைத்துக் கொள்ளுங்க அப்பா அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, நான் உன் ஆயுசு நாட்களோடு 15 ஆண்டுகளை கூட்டி தருகிறேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதுல ஒரு மாறல் இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சமூகத்தில் சிந்துகிற கண்ணீருக்கு அவர்தான் பதில் என்பதை அறிந்திருக்கு. பைபிள எல்லாரும் அன்னால் கூட தேவாலயத்தில் போய் கண்ணீர் சிந்தினால், அழுதால், புலம்பினால் அவர் கண்ணீருக்கு தேவன் பதிலை கொடுத்தார். நீங்க பரிசுத்த வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான், எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகார வனாந்தரத்தில் அழுது கண்ணீர் விட்டால் அந்த கண்ணீருக்கு தேவன் பதிலை கொடுத்தார். உங்க கண்ணீருக்கு பதிலை தருகிற தேவன். உன் கண்ணீரை நான் கண்டேன். நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று அந்த 10 குஷ்டர் கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள். அவருக்கு தேவன் இறங்கினார். அங்க வசனம் சொல்லுது, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமா கேட்கப்படுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். உங்க ஜெபத்துக்கு பதிலை தரும். நீங்க லூக்கா 1ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு வரும்போது, அங்க சகரியா என்ற ஊழியக்காரன் ஜெபிக்கிறான். அவன் ஜெபித்ததை மறந்து விட்டான். ஆனால் ஜெபித்த தேவன் அவர் மறக்கவில்லை, ஜெபத்தை கேட்ட தேவன் மறக்கவில்லை. சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி அந்த ஜெபத்துக்கு ஒரு பதிலை தரு. ஒருவேளை ஜெபித்து நான் சோர்ந்து போனையா, போத நான் ஜெபிக்கிறதை நிறுத்திவிட்டேன். இல்ல, ஜெபித்துக் கொண்டே இருங்கள், இடைவிடாமல் ஜெபிங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபிங்கள். உங்கள் ஜெபத்துக்கு தேவன் பதிலை வைத்திருக்கிறார். எசேக்கியா ராஜாவுக்கு அதே சொன்னார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். கர்த்தர் ஏற்றவர்களை சரியான நேரத்திலே உங்களுக்கு ஒரு பதிலை தருவார். ஒருவேளை நம்ம கூட வயதாகி போவோம், நம்ம கூட இல்லாமல் போய்விடுவோம். ஆனால் ஜெபம் ஒரு நாள் வயதாக சரியான நேரத்தில் வரும். உன் ஜெபத்துக்கு, உன் கண்ணீருக்கு அவர் பதிலை கண்டிப்பாக தருவார். எவ்வளவு நாள் ஜெபிச்சையா, இது வரைக்கும் பதில் இல்லை, தொடர்ந்து ஜெபிச்சு கொண்டிருக்கிறது. ஜெபந்தான் இதுவரைக்கும் உங்களை தாங்குறது. ஜெபந்தான் சத்துரு கையிலிருந்து, ஜெபந்தான் சாபப்படாது, ஜெபந்தான் எதிரி கையிலிருந்து, அந்த ஜெபந்தான் நோயின் பிடியிலிருந்து உங்களை காப்பாற்றினது. அப்படிப்பட்ட ஜெபத்தை ஒரு நாளும் நிறுத்தாதீங்க. அந்த ஜெபம் தேவனிடத்திலிருந்து கண்டிப்பா பதிலை கொண்டு வரும். அந்த ஜெபத்துக்கு நீங்கள் உரிய மரியாதை கொடுங்க. அந்த ஜெபம் உங்களை மேம்படுத்தும். இந்த வேதம் நமக்கு சொல்லி தருது இல்ல, நான் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீர் பரிசுத்த வேதத்துல நீ அப்படியே கோத்துர போய் பாருங்க. யாரெல்லாம் ஜெபத்தை நம்ம ஜெபிக்கவே விரும்பினார். அதுதான் இயேசு சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொல்லி மத்திய 26:40 41 நம்ம படிக்கிறோம். நீங்க கூட ஜெபம் நிறுத்தாதீங்க. அங்க அப்போஸ்தலருடைய 10ஆம் அதிகாரத்துல சகரியாவே உன் வேண்டுதல் கேட்க அங்க ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம். நம்முடைய கொர்நேலியுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், அதிசயம் செய்தார்.
சகரியார் விண்ணப்பமாக இருந்தாலும், கொர்நேலி விண்ணப்பமாக இருந்தாலும், அன்னாளுடைய விண்ணப்பமாக இருந்தாலும், எசேக்கியாவுடைய விண்ணப்பமாக இருந்தால் அந்த விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார். நீங்க ஆதியாகம புத்தகத்தை நீங்க 32 படிக்கும் போது ராமுழுதும் போராடி சிந்தித்த யாக்கோபின் ஜெபத்தை கேட்டான். நீ மனுஷனோடு தேவனோடு போராடி மேற்கொண்டு, அப்ப ஜெபம் தேவனையே அசைக்கக்கூடிய ஒரு வல்லமை. மறந்து போகாதீர்கள், தொடர்ந்து ஜெபிங்கள். ஜெபம் தேவ சமூகத்திற்கு பதிலை கொண்டு வரும். கர்த்தர் இந்த வார்த்தைப்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. God bless you.